வெளிநாட்டில் வேலை கிடைத்தது, குடும்பத்தை பார்க்க போகிறோம், சுற்றுலாவுக்கு செல்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் விமானத்தில் ஏறும் ஆயிரக்கணக்கான பயணிகளில் பலருக்கும் ஒரு விஷயம் தெரியாது. அவர்கள் வீட்டிலிருந்து மிகவும் சாதாரணமாக எடுத்துச் செல்லும் ஒரு சிறிய பொருள் கூட துபாய் விமான நிலையத்தில் இறங்கிய சில நிமிடங்களிலேயே அவர்களை பல மணி நேர விசாரணைக்கும், சில நேரங்களில் நீதிமன்ற வழக்குக்கும், கடுமையான அபராதத்திற்கும், ஏன் சிறை தண்டனைக்கும் கூட கொண்டு செல்லக்கூடும். எனக்கு தெரியாது, இது எங்கள் நாட்டில் சட்டபூர்வமானது, இது வெறும் மருந்துதான், இது சமைப்பதற்கான மசாலா தான் என்ற எந்த காரணமும் அங்கு சட்டத்தின் முன் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஐக்கிய அரபு அமீரகம் உலகின் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அந்நாடு விமான நிலையங்கள் மற்றும் சுங்க சோதனைகளில் உலகின் மிக கடுமையான விதிமுறைகளில் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியுள்ளது. குறிப்பாக துபாய், அபுதாபி மற்றும் சார்ஜா போன்ற சர்வதேச விமான நிலையங்கள் வழியாக தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் வருகை தருவதால் ஒவ்வொரு பயணியும் கொண்டு வரும் பொருட்களும் மிகவும் நுணுக்கமாக ஆய்வு செய்யப்படுகின்றன. குறிப்பாக இந்தியா, இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக பயன்படுத்தப்படும் சில பொருட்கள் ஐக்கிய அரபு அமீரக சட்டப்படி முற்றிலும் வேறு வகையில் பார்க்கப்படுகின்றன. இதனால் பயணிகள் முன்கூட்டியே விதிமுறைகளை அறிந்து பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2026 ஆண்டிற்கான புதுப்பிக்கப்பட்ட சுங்க வழிகாட்டுதல்களிலும் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகத்தின் மருந்து தொடர்பான நடைமுறைகளிலும் பல முக்கிய அறிவுறுத்தல்கள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக மருந்துகள், உணவுப் பொருட்கள், பணம், தங்கம், கைப்பை மற்றும் செக்கின் லக்கேஜில் எடுத்துச் செல்லக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றில் தெளிவான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பலர் பயணத்திற்கு முன் காய்ச்சல் மாத்திரை, வலி நிவாரணி, தூக்க மாத்திரை, மன அழுத்த மருந்துகள் போன்றவற்றை எளிதாக பையில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அமீரகத்தில் அனைத்து மருந்துகளும் ஒரே விதமாக நடத்தப்படுவதில்லை. சுகாதார அமைச்சகம் அவற்றை பல பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது. சாதாரண மருந்துகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுமதிக்கப்படலாம். ஆனால் சில மருந்துகளுக்கு முன்கூட்டியே அரசின் ட்ரக் பெர்மிட் பெறுவது கட்டாயமாகும். குறிப்பாக கோட்டீன் கலந்த வலி நிவாரணிகள், சில தூக்க மாத்திரைகள், மனநல சிகிச்சைக்கான கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் போன்றவை அனுமதி இல்லாமல் கொண்டு வரப்பட்டால் கடுமையான விசாரணைக்கு உள்ளாக நேரிடும். அந்த அனுமதியை பெறுவதற்கு வெறும் மருத்துவர் பரிந்துரை மட்டும் போதாது. பயணிகள் பாஸ்போர்ட் நகல், ஆங்கிலத்தில் வழங்கப்பட்ட மருத்துவரின் பரிந்துரை, நோயின் விவரம், மருந்தின் செயலில் உள்ள மூலப்பொருட்களின் பெயர், பயண காலத்திற்கு தேவையான அளவு, அசல் மருந்து உரையின் புகைப்படம் உள்ளிட்ட பல ஆவணங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். அனுமதி கிடைத்த பிறகும் அந்த அனுமதி பிரதியை அச்சிட்டு மருந்துகளுடன் சேர்த்து எடுத்து செல்வது பரிந்துரைக்கப்படுகிறது. அமீரக சுங்கத்துறையின் மிகவும் கடுமையாக அமுல்படுத்தப்படும் விதிகளில் ஒன்று கசகசா, அதாவது பொப்பி சீட்ஸ் தொடர்பானது. இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் இது பிரியாணி, இனிப்புகள் மற்றும் பல உணவுகளில் சாதாரணமாக பயன்படுத்தப்படும் ஒரு சமையல் பொருள். ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இது அபின் செடியுடன் தொடர்புடைய பொருளாக கருதப்படுவதால் மிகவும் கடுமையான கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இந்த விதிமுறையை அறியாமல் பயணம் செய்த பலர் கடுமையான சட்ட சிக்கல்களை சந்தித்துள்ளனர். ஹைதராபாத்தில் இருந்து வந்த ஒரு 16 வயது சிறுவன் தனது லக்கேஜில் கசகசா இருந்த காரணத்தால் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவமும் பதிவாகியுள்ளது. மற்றொரு வழக்கில் பிரியாணி மசாலாவுடன் சுமார் 102 கிராம் கசகசா கொண்டு வந்த இந்தியருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்கின்றன. எனக்கு தெரியவில்லை என்ற காரணம் அமீரக சட்டத்தில் பாதுகாப்பாக அமையாது. அதேபோல் உலகின் பல நாடுகளில் சட்டபூர்வமாக விற்கப்படும் CBD ஆயில், CBD கம்மிஸ், CBD வேப் கேட்ரிஜஸ், கஞ்சா சார்ந்த ஆரோக்கிய பொருட்கள் மற்றும் பல ஹெம்ப் தயாரிப்புகளும் தனிப்பட்ட பயணிகள் கொண்டு வருவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் THC இல்லாவிட்டாலும், வேறு நாட்டில் மருந்தாக அல்லது ஆரோக்கிய பொருளாக விற்கப்பட்டாலும் அமீரக சட்டத்தின் கீழ் அவை அனுமதிக்கப்படாது. பயணிகள் வாங்கும் பொருட்களின் லேபிளில் CBD, கெனபிஸ், ஹெம்ப் எக்ஸ்ட்ராக்ட் போன்ற வார்த்தைகள் இருந்தால் கூட கூடுதல் கவனம் தேவை. கிராட்டோம், காட், பல வகையான செயற்கை போதைப் பொருட்கள், ஹஷீஸ், ஹெரோயின், கொக்கைன், LSD, MDMA, ஃபென்டனைல் சார்ந்த பல பொருட்கள், மாய தோற்றத்தை ஏற்படுத்தும் சில காளான்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் எந்தவித அனுமதியுமின்றி முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. இவை மருத்துவ பயன்பாட்டிற்காக இருந்தாலும் கூட பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட பயணிகள் கொண்டு வர அனுமதி இல்லை. பாராசிட்டமோல், ஜலதோஷ மருந்துகள், சில அடிப்படை வலி நிவாரணிகள் போன்றவை பொதுவாக அனுமதிக்கப்படுகின்றன.
கோட்டின் கலந்த மருந்துகள், சில ஸ்லீப்பிங் டேப்லெட், சில ஆன்டி ஆங்ஸைட்டி மற்றும் சைக்காட்ரிக் மெடிசின்ஸ் ஆகியவை கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகளாக இருக்கக்கூடும். இவற்றை எடுத்துச் செல்லும் முன் அரசின் ட்ரக் பெர்மிட் பெற வேண்டும். அனுமதி பெற்ற பிறகும் மருந்துகள் அசல் நிறுவனத்தின் பெட்டியிலேயே இருக்க வேண்டும். மருத்துவரின் பரிந்துரை ஆங்கிலம் அல்லது அரபு மொழியில் இருக்க வேண்டும். பயண காலத்துக்கு தேவையான அளவை விட அதிகமாக மருந்துகளை எடுத்துச் செல்லக்கூடாது. பொதுவாக 3 மாத தேவைக்கான அளவு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. பலர் தேவையான அனுமதியையும் எடுத்திருப்பார்கள். மருந்துகளும் சட்டபூர்வமாக இருக்கும். ஆனால் விமான நிலையத்தில் கிரீன் சேனல் வழியாக வெளியேற முயற்சிப்பார்கள். இதுவே சில நேரங்களில் முழு பிரச்சனையையும் உருவாக்குகிறது. சுங்க அதிகாரிகள் சோதனையில் அந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் முதலில் கேட்பது ஏன் நீங்கள் ரெட் சேனலில் அறிவிக்கவில்லை என்பதுதான். தேவையான ஆவணங்கள் இருந்தாலும் அறிவிக்காமல் கிரீன் சேனலை பயன்படுத்தி இருப்பது மறைக்க முயற்சித்ததாக கருதப்படலாம். இதனால் தான் அதிகாரிகள் ஒரு முக்கிய ஆலோசனையை வழங்குகிறார்கள். உங்கள் மருந்து எந்த வகையைச் சேர்ந்தது என்ற சிறிய சந்தேகம் இருந்தால் கூட ரெட் சேனல் வழியாக சென்று அதிகாரிகளிடம் முன்கூட்டியே தெரிவிப்பதே பாதுகாப்பான வழி. இப்போது பயணிகள் குழப்பமடையும் மிக முக்கியமான விடயத்தை பார்ப்போம். எந்த பொருட்களை கைப்பையில் எடுத்துச் செல்லலாம், எவற்றை பதிவு செய்யப்பட்ட லக்கேஜில் மட்டும் வைக்க வேண்டும், எவை 2 லக்கேஜ்களிலும் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. முதலில் கைப்பை, அதாவது கேபின் பேகேஜ் தொடர்பான விதிமுறைகள். விமானத்தின் உள்ளே பாதுகாப்பு மிக முக்கியமானது என்பதால் சில பொருட்களை கேபினுக்குள் எடுத்துச் செல்ல அனுமதி கிடையாது. உதாரணமாக மெஷரிங் டேப், கிரிக்கெட் பேட், ஸ்கேட் போர்ட், ஃபிஷிங் ரோட், டொய் கன், ரெப்ளிகா கன், போ அண்ட் அரோ, டாட்ஸ் போன்ற பொருட்கள் பாதுகாப்பு காரணங்களால் கைப்பையில் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் இவற்றில் பெரும்பாலானவற்றை பதிவு செய்யப்பட்ட செக் பேகேஜில் எடுத்துச் செல்லலாம். ஆனால் உண்மையான ஆயுதங்கள், துப்பாக்கிகள், வெடிபொருட்கள், பட்டாசுகள், வாள்கள், சில வகை கத்திகள், அழுத்தப்பட்ட வாயு சிலிண்டர்கள், எரியக்கூடிய ரசாயனங்கள், நச்சு பொருட்கள் மற்றும் விமான பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பல பொருட்களை கைப்பையிலும் செக்கின் லக்கேஜ்களிலும் பொதுவாக அனுமதிக்கப்படுவதில்லை. இவை தொடர்பான அனுமதிகள் மிகவும் குறிப்பிட்ட அரசு அல்லது தொழில்துறை நடைமுறைகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. பணம் மற்றும் தங்கத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். பலர் வெளிநாட்டில் இருந்து வரும்போது அல்லது செல்லும் போது அதிக அளவு பணம் அல்லது தங்கம் எடுத்துச் செல்கிறார்கள். அமீரக விதிமுறைகளின்படி 60,000 திர்ஹம்களுக்கு மேல் ரொக்க பணம், தங்கம் அல்லது அதற்கு இணையான மதிப்புள்ள சொத்துக்களை எடுத்துச் செல்லும் பயணிகள் அவற்றை சுங்க அதிகாரிகளிடம் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். இதற்காக அதிகாரப்பூர்வ அப்சே சேவை மூலம் அறிவிப்பு சமர்ப்பிக்கும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. அறிவிக்காமல் கொண்டு வரப்பட்டால் அந்த சொத்துகள் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்படுவதோடு மேலதிக விசாரணையும் நடைபெறலாம். அதனால் நீங்கள் அமீரகத்திற்கு பயணம் செய்யும் முன் இந்த எளிய சரிபார்ப்பு பட்டியலை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, எடுத்துச் செல்லும் அனைத்து மருந்துகளையும் சரிபாருங்கள். கட்டுப்படுத்தப்பட்ட மருந்தாக இருந்தால் முன்கூட்டியே ட்ரக் பெர்மிட் பெறுங்கள். இரண்டாவது, மருந்துகளை அசல் பெட்டியிலேயே எடுத்துச் செல்லுங்கள். மருத்துவரின் பரிந்துரையையும் ஆங்கிலம் அல்லது அரபு மொழியில் வைத்திருங்கள். மூன்றாவது, கசகசா, சிபிடி, கனபிஸ் சார்ந்த பொருட்கள், கிராட்டோம், காட், குட்கா, நிஸ்வர் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் உங்கள் லக்கேஜில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவது, எந்த பொருள் கைப்பையில் கொண்டு செல்ல முடியும், எந்த பொருள் செக் பேகேஜில் வைத்துக் கொண்டு செல்ல முடியும் என்பதை முன்கூட்டியே விமான நிறுவனத்தின் விதிமுறைகளில் சரிபாருங்கள். ஐந்தாவது, உங்கள் மருந்து அல்லது பொருள் குறித்து சிறிய சந்தேகம் இருந்தால் கூட ரெட் சேனல் வழியாக சென்று அதிகாரிகளிடம் தாமாகவே தெரிவியுங்கள். இறுதியாக ஒரு விடயம், வெளிநாட்டு பயணம் என்பது விமான டிக்கெட் வாங்குவதோ அல்லது விசா பெறுவதோ மட்டுமல்ல. நாம் செல்லும் நாட்டின் சட்டங்களை மதித்து அந்த விதிமுறைகளை புரிந்து கொண்டு பயணம் செய்வதும் அதே அளவு முக்கியமானது. சில நிமிடங்கள் செலவழித்து அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை படிப்பதே உங்கள் கனவு பயணத்தை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும்.